உன்ற நோவு நொடிக்கும் சரி உன்ற காரியத்துக்கும் சரி கூட வந்து நின்ற போதுமா அடியா காளியாய் வந்து இன்னைக்கு கலக்கத்தோட நிக்குதாயா புரிஞ்சுதா அந்த காளியாய எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஒண்ணு பயந்துட்டு நிக்க வேண்டாம் இது வந்து ஒரு தெய்வத்தினுடைய இதுதான் ஒழியா காத்து கருப்பெல்லாம் இல்ல அதையும் உடச்சே பேசிடுறேன் காளியாய் காளியாய் வந்து இன்னைக்கு ஒண்ணு அண்டி இன்னைக்கு விளையாட்டு வேடிக்கை பாக்குது இதை வச்சுக்கலாமா வேண்டாமா வச்சுக்கோ அதையும் இப்ப கொஞ்சம் கட்டில போட்டு வச்சுக்கிறாங்க புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் கட்டை உடைச்சிடுற விளையாட வச்சிடலாம் நான் பேச வச்சிடலாம் இன்னைக்கு பட்டிய பேர் வைத்தார் போதுமா செமக்கோனு சொமக்கோனு அடியா நீ சமக்கிறான் பாரு இதே மாதிரி உடம்புக்கு வலுவையும் கொடுத்துட்றேன் நல்லது பண்ணுவேன் புரியுதா நான் என் அடியா நாட்ட எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவேன் இந்த கனிய அங்கேயே உட்காந்து ஆயா முன்னாடி உட்காந்து மென்னுதுன்னு முழுகி போடு இந்த கனி எப்படி வேணாலும் பண்ணிக்க தேவாதி வந்து நீ பேசுமப்பா விளையாடுமப்பா உங்க நோ வகுத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் அகடல் எடுத்துறனப்பா இது சத்திய வாக்கு விளையாட வச்சு பேச வச்சாரு போதுமா வாங்குங்கப்பா அப்ப சரி போ அடியானுக்கு தெரியல இதை வந்து ஆயா மடியில போட சொல்லு சரி போ சந்தனம் ஒன்று வச்சு காளியாய் பூசாரிடாவ சரி ஆலயம் கொண்டு பூசை பண்ணி சரி இன்னைக்கு நல்லபடியா இருந்துட்டு இருந்தவனப்பா சரி வம்சாவளி பூசை நடந்து வந்தது இன்னைக்கு சில சிக்கல்னால ஆயால கட்டுல போட்டு இன்னைக்கு கட்டுனால விவசித்து இவனும் போய் பூசை பண்ண முடியாம இவனும் முளைச்சு அந்த தாயாரையும் கட்டி இன்னைக்கு அங்கோலமா நிக்குதுரா இன்னைக்கு இறக்கிட்டான் மேல புரிஞ்சுதா அந்த ஆலயம் நீ மங்காத ஒளி பேசி வரு இவனும் நல்லபடியா ஏற்று நடத்தி வந்துட்டா அப்படின்ட்டா கூட வந்து நின்று பேசுமப்பா பேசு மாலை வேணுமா வேணுமையா மாலை தவுந்துட்டே போகுதாயா 1000 முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி அத்தனையுமே தோத்து நிக்குது இது கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதிமன் இல்லை என்னை நம்பி வந்துட்டீங்களா விட கொடுத்துறேன்னப்பா விட்டு காமிச்சிருந்தாயா போதுமா அது போக சில குழப்பத்தை போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிற நீ அதெல்லாம் 80 விட்டுரு நான் பாத்துக்கிறேன் இந்த குறை இதுல குறை நல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த குறையும் இல்லை அந்த குறையை மீட்டருக்கு தான் நான் இருக்கிறேன் முடிச்சு கொடுத்துறேன் ஒன்னும் பயப்பட வேண்டாம் நாங்க சுத்தி நிக்குதாயா கழுத்து பூரா நாங்க சுத்தி நிக்குது இது நீ கொடுத்த கனி நல்லா தானே இருந்தது பாரு எடுத்துட்டு பாரு எப்படி இருக்குது பாரு கொடுத்த கனி நல்ல கனி தானே கொடுத்த தங்க விக்கிற மாட்டா எடுத்தாச்சாயா இத போற வழியில அங்கேயில வீசிட்டு போயிரு கொடுத்து பண்ணாங்க இத தலைதேஸ்தரி பாத்திரோம் அடுத்து ரசப்படு குடிச்சிரோம் இதை இல்லத்துல பாதுகாப்பு போச்சு கத்தி வாக்கு அரண்மனை அமையுது போ மக்கள் அடியா தாயி ஆங்கார கருப்பனை அண்டி வந்து நின்று பொறுப்பு ஒப்படைச்சாச்சு ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னும் இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா புரிஞ்சுதா புரியுது தாயி போன ஏட்டு உனக்கு ஏடு சொல்லியாச்சு இனி முறையை நடத்த வேண்டியது என் பொறுப்பு கலங்க வேண்டாம் ஒன்னும் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க விட கொடுத்துறப்பா இது தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கப்பா வா தாயி முடிச்சு கொடுத்தேன் தாயி முடிச்சு கொடுத்துடலாமா போ வர்றோம் ஒன்னா வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாள் தங்கா தாயி ஒரே போர்க்களமாயா இல்லத்துக்குள்ள இல்லையா காரியமும் நடக்க மாட்டேங்குதாயா வர மாட்டேங்குது போக மாட்டேங்குது முதல் முடிவு கட்டுனாயா அதுக்கப்புறம் கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்துட்றேன் எல்லளவு பங்குமலாம் என்ற காரியத்தை நடத்தி கொடுத்துட்றேன் கலங்க வேண்டாம் நான் இருக்கிற தகுதியில் எல்லளவு பங்குமலாம் என்ற காரியத்தை முடிச்சு அதையும் கைப்பற்றி கொடுத்துறனாயா போதுமா அது எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும் கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு தங்கம் தகரமாய் நிற்கிது பயந்துட்டு நிற்காத முடிச்சு கொடுத்தார் காரியம் கை கூட மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள தவணையா நிக்குது வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் உடம்பும் தொந்தரவு தொழிலும் தொந்தரவு இல்லமும் தொந்தரவு 4வது விதத்திலேயே உனக்கு ஈட்டி பாய்தாயா அந்த ஈட்டிலிருந்து விட கொடுத்து எனக்கு அது எத்தனை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா நீ ஐயா பொட்டி மகன சிக்குவார்ல சிக்கி இன்னைக்கு சிக்கல்ல நிக்குத நீ பட்டி அத்தனை நீ கட்டினா இல்லத்தை சொல்றேனாயா படுகொலை சாஞ்சி போச்சு தொழில் முறையும் ஜின்னாவினப்பட்டு போச்சு அரண்மனையும் அமைய மாட்டேங்குது இது சேதாரமாயி மொத்தத்தில் சொல்ல போனா இன்னைக்கு
இதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா உண்டா இல்லையா? நீயும் எத்தனை முயற்சி பண்ணி பார்த்துட்ட, முயற்சி அத்தனை இன்னைக்கு வலுத்து நிக்குது, இன்னைக்கு நீ ஏமாந்து நிக்குது உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம், நான் துணை இருக்கின்றேன், துணை நின்று அது சாட்சி கொடுத்துறேன், வீட்டு கைப்பற்றி கொடுத்துட்றேன், கலங்க வேண்டாம். சவால் போடுறாங்களா? மாடு ஒரு பக்கம், கண்ணு ஒரு பக்கமா தெச மாதிரி நிக்குது, தெச மாதிரி நிக்காது. பொண்ணா ஒரு பொண்ணானால சேதாரமாயி நிக்குதாயா? சொல் பேச்சு அது அல்லையில ஒத்து அழகு சூடு போட்டு மீட்டு கொடுத்துட்றேன். இன்னும் வெவ்வேறு விதத்துல சேதாரம் நடக்குதாயா? இது அப்படி இல்லையா? அதையும் மீட்டு தந்துடுறேன், முடிச்சு கொடுத்துட்றேன். இதே பட்டியல நிறுத்திங்க அமைச்சர். வா இது ரெடியா? சொல்றது புரியுதா? நானே திரும்ப தாய் அப்படியே போயிட்டு என்னப்பா சில மாற்றம் கொடுத்துருக்குதாயா இல்லையா? மாற்றம் கொடுத்துருக்கிறேன், முறையும் முடிச்சு கொடுத்துறேன். கலங்க வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம். இந்த பாத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இந்த சொல்றது புரிஞ்சுதான் ஓ வரப்பா ஐயா கைவிட்டு போய் நிக்கிறேன் இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று இந்த அக்னி கையில நிற்கணும், அதே மாதிரி அக்னியா கும்படி ஆறா பெரிய வந்து பட்டி நிக்குதாயா? இன்னைக்கு நல்லபடியா இந்த தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன மின்னப்பட்டு நிக்குது, வருமானமும் கைப்பற்ற முடியல. இதனால எவ்வளவு ஏரணம் பார்த்தியா? சில சேதாரமாயி நிக்குது. அந்த சேதாரத்தை வீட்டு மரபுள்ளா ஒண்ணு கலங்க வேண்டாம். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறைப்பட்டு கும்பிட்டேன். அந்த தெய்வத்தை விடாத கும்பிடு. இந்த தேவாலயத்தை இங்க கொண்டு நிறுத்தி இருக்குதாயா? மோனமுடைய மனசுக்குள்ள இந்த அக்னி கும்புற மாதிரி கும்பிட்டு நிக்கிறேன். அந்த அக்னியை பன்னீரா மாற்றித்தாலும் தைரியமா நில்லு. அது பாடம் கப்பு வச்சுட்டு பட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு ஆளாமரம் தலைவர் மாதிரி தலையை வச்சு இந்த வட்டி நிறைய விற்கல அப்படின்னா இந்த பாவத்து கருப்பனை பொய்ச்சாமி நினைச்சுக்கப்பா. இந்த அப்படி கலங்காதப்போ போ, இன்னிலிருந்து நிம்மதியா நிக்கணும். புரிஞ்சுதா? அடியா காரியா என்னை நம்பி வந்துட்டேன், புடிச்சு கொடுத்துட்டுமா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து உத்தரவு போடுறனாயா? நம்பிக்கையோட நில்லு. நம்பிக்கையோட தான் நிக்கிற, அதெல்லாம் தப்பு இல்லை. இன்னையிலிருந்து உத்தரவு தர்ற சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்து பின்னாளுக்கு என்ன செய்ய சரி நான் போதுமா? இந்த ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அத்தனையுமே இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குதாயா இல்லையா? தாயி இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குது, தொழில் படுகளம் சாஞ்சி நிக்குது, இன்னைக்கு கைவிட்டு போற சூழ்நிலையில் நிக்குது. இதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டுன்னா உண்டு சொல்லு இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி. இதுக்கு எந்த மார்க்கமா போறது, எப்படி பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? போதுமா தாயி? அடியா தாயி ஆங்கார கருப்பக்கோட்டையில வந்து தீராத குறையோட வந்து நிக்கிறாயா இல்லையா தாயி? பேர் விளங்கோனு வட்டி பெருகோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அதெல்லாம் ஒண்ணு அங்கலப்பட வேண்டாம். நீ நம்பி வந்தாச்சுல தாயி, உத்து போட்டுன்ற காரியத்துக்கு பேர் வாங்கி கனி அடைச்சு பேர் வாங்கி கொடுத்துறாங்க. போதுமா? அது போக தொழில் முறை இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிக்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது, வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்கு இல்லையா தாயி? இதுல இருந்து மீட்டு காரியத்தையும் முடிச்சு தொழிலையும் பெருக்கி போடலாம். அதே மாதிரி ஒரு கைப்பற்ற வேண்டிய கைப்பற்ற முடியாத வசதி இல்லை இல்லையா? மரபொருளா சொல்றேன், புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் பொறுப்புல விட்டு அதை எப்படி சாதிக்கிறேன்னு பாரு. புரிஞ்சுதா தாயி? 3 தொழில் முறைக்கு வந்துடுறேன், குறைக்கு வந்துடுறேன், முடிச்சு கொடுத்தேன். போதுமா? இந்த நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த தாயி போ, வரேன் போ. அடியா தாயி அங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு ஒண்ணுமே சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறீங்களே. இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது, முறை எத்தனை சின்ன பண்ணப்பட்டு நிக்குது, இல்லத்துக்குள்ளாரி நல்ல காரியம் தடையா நிக்குது. இது நல்லபடியா முடிச்சு தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி சிக்கலுக்கும் விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறோம் உண்டா இல்லையா? நல்லபடியா ஆலாமரமான தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இது மட்டுமல்ல இல்லமே தத்தளிச்சுட்டு நிக்குது தாயி. புரிஞ்சுதா புரியல தாயி? ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் இல்லத்துக்குள்ளார எல்லாமே போர்க்களமாயா, வருமானம் பத்த மாட்டேங்குது தாயி, எல்லாமே கைக்கும் அடங்காதாயா. மரபொருளாம் பேசிட்டு வேற 4 பேர் தெரிய வேண்டாம். இது எல்லாம் மீட்டு பட்டியை வாழ வச்சு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா தாயி? தாயி கட்டில போட்டாங்க தாயா,
கட்டுல போட்டு நீ காலை சுத்திரமா வேடிக்கை நேரத்துக்கு நிக்குதாயா கட்டை உடைக்கிறதாயி உன்ற பட்டியை பால் போல பெருக்கி போலாம் செல்வத்தை வச்சு கட்டுவத்தில முகவத்தில வச்சு தரனாயா நான் இருக்கிற தகுதி மணி இருக்கிறனாயா காரியத்தை முடிக்கிற கைப்பற்றி கொடுத்தாரு போதுமா இதா இதை நீ போக்குவரத்துல தொழில் போக்குவரத்துக்குள்ள வச்சுக்கோ தாயே தாயின் அப்புறமா நான் இருக்கிற தகுதி மணி கலங்காதி ஐயா ஒரு 3 நாளுக்குள்ள நான் வரேன் அடியா மத்த எல்லா காரியம் நடத்தியாச்சா அதெல்லாம் ஒண்ணு சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் வராது நான் பார்த்துட்டு போறேன் தாயாருடைய இதுல எந்த விதத்துல குழப்பம் வராது அதெல்லாம் வீசியாச்சு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் தொழில் முறையெல்லாம் கவனி இனி ஒரு மனைய இந்த பூமியோட வித்து கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டனாயா வருமானத்துக்கு வழி பண்றேன் அது நல்லா கடனை அழைச்சிடும் போகிறோம் அடியா மாலை வேணுமா அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம் காரியம் தவிர்த்துட்டு வருதுன்னு சொல்லி பயப்படுத்தி நிற்க வேண்டாம் குத்து போடுற நாயா உன்னை எதிர்பார்த்து நிற்கிறதா அட ஒரு கங்கண காரியத்துல உன்னை விரும்பிட்டு நின்னது அதையே முடிச்சு கொடுக்கணுமா வேற வேணுமா அதனால பின்னாடி எந்த விதமான சிக்கல் வந்தாலும் என்னை வந்து கேட்க கூடாது கேட்க மாட்டியா முடிச்சிடணும் முடிச்சு தருப்பா அதெல்லாம் எந்த சிக்கலும் வராது அதெல்லாம் கேட்பார் பேச்சை கேட்டு சில சிக்கல் நடக்குது அதை கட்டை உடைச்சு போடலாம் கொஞ்சம் நீயும் குறும்படைக்கும் புரிஞ்சுதா இந்த முடிச்சு தரணும்